பிப்ரவரி மாதம் முடிவிலிருந்து மார்ச் மாதம் முழுக்க சில ராசிகளுக்கு மட்டும் ஒரு அரிதான கால மாற்றம் நடக்க போகுது. பண ஓட்டம் கையில் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் காத்து கொண்டிருந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. தொழில் இதுவரைக்கும் முடங்கி போயிருந்தாலும் அந்த தொழில் மறுபடியும் தலையெடுக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய லாபத்தை உங்களால் அதில் பார்க்க முடியும். வாழ்க்கை திசையே மெதுவாக திரும்ப போகுது. ஆனால் இதில் ஒரு சூட்சமம் இருக்கு. இந்த யோகம் எல்லாருக்கும் கிடையாது. சில ராசிகளுக்கு மட்டும்தான். உங்களுடைய ராசி வரக்கூடிய பட்டியலில் இருந்தா இது ஒரு சாதாரண தகவல் கிடையாது, மிகப்பெரிய டைமிங் சிக்னல். அதனால இறுதி வரை பாருங்க. ஏன்னா அடுத்த சில நிமிடங்கள் காலம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்தை முன்னாடியே சொல்ல போகுது. எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். முதல்ல ஒரு தவறான புரிதலை நாம தெளிவு பண்ணிக்கலாம். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா ஒரே நாளில் நம்மை தேடி லட்சமாய் வந்து குவியும்னு அர்த்தம் கிடையாது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா பண ஓட்டம் மெதுவாக திறக்கும். இத்தனை நாளா மூடப்பட்டிருந்த கதவு திறந்து அந்த கதவின் வழியாக நீங்க பணத்தை சென்று அடையக்கூடிய வழிகள் பிறக்கும். கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். திடீர்னு சில லாபங்கள் வர ஆரம்பிக்கும். பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ராசிகளுக்கு நிச்சயமாக சொத்தை விற்று அந்த சொத்தின் மூலமாக நீங்க பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமா இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கலனா அது உங்க திறமை குறைஞ்சதுனால இல்லை, உங்களுக்கான நேரமும் காலமும் கணிஞ்சி வரல. அந்த வாய்ப்பு இப்ப சரியான நேரத்துல வந்திருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் பதிவு செஞ்சுக்கோங்க. தெய்வம் இறங்கி வந்து வழியை காட்டாது. பிரபஞ்சம் பஞ்சபூதத்தின் மூலமாக தான் அறிகுறியை கொடுக்கும். அந்த சிக்னலை நீங்க சரியா உபயோகப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை முன்னேறி சென்றுகிட்டே இருக்கும். இந்நேரம் சில பேருக்கு ஒரு கேள்வி மனதில் வந்திருக்கும், இந்த மாற்றம் ஏன் இப்ப வருது அப்படின்னு. அதற்கு காரணம் கிரக சக்திகளின் நிலை மாற்றம். ஜோதிட வார்த்தையில் சொன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால புரிகிற மாதிரி சொல்றேன். இந்த காலகட்டத்தில் பணம் மற்றும் வளர்ச்சி தரக்கூடிய முக்கிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் வலிமை பெறுகின்றது. முதல்ல வளர்ச்சி தரும் கிரகம் குரு. இது வாய்ப்பு, விரிவு, பெரிய முன்னேற்றத்தை தரும். அடுத்தது பணத்தையும் சுகத்தையும் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் பலம் பெறுவதால் வீழ்ந்த வாழ்க்கை மறுபடியும் எழுந்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் நீங்க வளரவே மாட்டீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடிலாம் நிமிர்ந்து நிற்க முடியும். மூன்றாவது புதன். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தொழில் விரிவடையும். அறிவாற்றலால் பணம் உங்களை தேடி வந்து சேர்ந்தே தீரும். வரவேண்டிய வாய்ப்புகள் சரியான நேரத்தில் வரும். உங்களுக்கு தேவையான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பண கஷ்டத்திலிருந்து மெதுவாக உங்களால் வெளியே வர முடியும். அதில் முதல்ல வரக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம், நீங்க நீண்ட நாளா மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்தீங்க. எதுவுமே சரியாக நடக்கல. நான் என்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். வரக்கூடிய இந்த 2 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக திரும்ப போகுது. பிப்ரவரி இறுதியிலிருந்து மார்ச் இறுதிக்குள் நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறீங்க. எதிர்பாராத பண வரவு நிச்சயமாக இருக்கும். பழைய முதலீட்டிலிருந்து லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப சொத்து விஷயத்துல நல்ல தீர்வு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலைகள் இனி உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகுது. முடியாத பிரச்சனைகள் முடியும். தீராத வழக்குகள் தீரும். வேலையில முன்னேற்றம் இருக்கும். உயர் பதவிக்கான ப்ரமோஷன்களும் கிடைக்கும். முக்கியமான விஷயம், பிப்ரவரி கடைசி வாரத்துல ஒரு செய்தி வரும். அது பெரிய விஷயம் மாதிரி தெரியாம இருக்கலாம், ஆனா அதுதான் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி. ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா,
அதிக சந்தோஷத்தில் பணத்தை யாருக்கும் கடனாய் கொடுத்துடாதீங்க. ஏன்னா செல்வம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்வாசல் வழியாக வந்தால் பின்வாசல் வழியாக செல்வதற்கு மிகப்பெரிய அளவில் தயாராக இருக்கும். அந்த பின்வாசலை நீங்கள் தான் உங்களுடைய சமயோஜன புத்தியை பிரயோகித்து மூடி வைக்க வேண்டும். அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, இது உங்களுக்கு சாதாரண காலகட்டம் கிடையாது. நீங்கள் வீழ்ந்த இடத்திலிருந்தே எழுந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய தருணம். அதிகாரம் கூட போகுது, பெயர் புகழ் கிடைக்க போகுது. நீண்ட நாளா நீங்க காத்திருந்த உங்களின் அங்கீகாரம் உங்களை தேடி வரும். அதோடு பணமும் சேர்ந்தே வரும். மார்ச் மாதத்துல உங்க வாழ்க்கை நிரந்தரமாக திரும்ப போகுது. ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியம் நிறைவேற போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. சிம்மம் மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்தே தீரும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பிப்ரவரி இறுதியிலிருந்து மார்ச் இறுதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தபடி திரும்பும். அந்த திசையை நோக்கி நீங்க சரியா முன்னேறி சென்றாலே போதும், வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்தே தீரும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, நீண்ட நாளாக இருந்த கடும் தவத்திற்கு மாபெரும் வரம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். நீங்க கடந்த காலத்துல அமைதியா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க, அதை யாருமே கவனிக்கலன்னு கூட சொல்லலாம். நீங்க சிந்திய கண்ணீர்களுக்கு மகுடங்கள் சேரப்போகுது. மறைமுகமாக வருமானம் அதிகரிக்க போகுது. இணையதளம் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். இரண்டாம் வருமானம் மூலமாக நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய போறீங்க. அதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையே மாற்றி போடும். இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு வரக்கூடிய எதிர்கால திசையையே மாற்றும் சக்தியை கொண்டது. அதனால அவசரம் வேண்டாம், அமைதியா முடிவெடுத்தா அதிகமான லாபத்தை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களே, இது உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையான காலம்னே சொல்லலாம். பண வரவு அதிகரிக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷமே இல்லாத ஒரு நிலை இருந்தது இல்லையா, இனி உங்களால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்களை நீங்க சேர்க்க முடியும். திருமணமே ஆகாம இருந்த மீன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்க போகுது. பண லாபம் ஒரே நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் சேர்ந்து வரும். வரக்கூடிய மார்ச் மாதத்துல நடுப்பகுதிக்கு மேல் மிக முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த நேரத்துல எந்த விதமான மனத்தளறலும் இல்லாமல் உங்களுக்கு முதலில் என்ன தோன்றுகிறதோ அதுவே சரியான முடிவு, அதுவே மிகச்சிறந்த பாதை என்று நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய மனதில் இரண்டாவதாக தோன்றுவது அடுத்தவர்களுடைய விருப்பங்களே. அதனால அடுத்தவர்களுக்கு ஏற்றார் மாதிரி நீங்க நடந்ததெல்லாம் போதும். இனி உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி நடங்க. இந்த தடவை நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வீண் போகாது. இந்த கோடீஸ்வர யோகம் முழுசா வேலை செய்ய 3 எளிமையான விஷயங்களை நீங்க செஞ்சா மட்டும் போதும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நல்ல சக்தியை அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் புறக்கணிக்கும். பணம் வரும்பொழுது நன்றி உணர்வோடு நீங்க அந்த பணத்தை வரவேற்கணும். அதாவது இந்த பணத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு நீங்க மனதார நினைத்து கொண்டு அந்த பணத்தை வாங்கணும். தேவையில்லாத செலவுகளை வரக்கூடிய 30 நாட்களில் நீங்க தவிர்த்தால் அது மிகப்பெரிய லாபமாக மாறும். இதனால் யோகத்தின் பலன்களும் அதிகரிக்கும். இந்த யோகம் உங்களை தேடி அதிவிரைவாக வர வேண்டுமெனில் கமெண்ட்ல நன்றின்னு எழுதுங்க. தினமும் காலை எழுந்ததும் வெள்ளை காகிதத்தில் நன்றின்னு எழுதுங்க. ஏன்னா
நீங்கள் எந்த அளவிற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றிகளை தெரிவிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களை வந்து சேர்ந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ராசி பலன்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.